அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பத்தி நம்ம பார்க்க போறோம். கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எஸ்எம்இ ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க? எப்போ குளோஸ் பண்றாங்க? எப்போ லிஸ்டிங்ல இந்த கம்பெனி வராங்க? இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? கேபி எப்படி இருக்கு? ஃபைனலா கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசர ஒரு தடவ செக் பண்ணிட்டு, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்களா? யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் வீடியோஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 2013ல இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த கம்பெனி சிஐபிஎல் அதாவது கண்டன்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் அப்படின்றத சொல்றாங்க. இவங்களுடைய மெயின் பிசினஸ் அப்படின்னா என்னன்னா, யாரெல்லாம் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி அப்படின்றத சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் இந்த ரிலேட்டடான இருக்கிற சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா, இவங்க அத பில்ட் பண்ணி குடுக்குறது தான் இவங்களுடைய மெயின் பிசினஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இபிசி ரிலேட்டடான கம்பெனிஸ் நம்ம நெறையவே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, சோலார் ரிலேட்டடா இருக்கிறதும், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதும், வாட்டர், சிவில், இபிசி கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரிலேட்டடா இருக்கிற எல்லா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுமே இவங்க என்ன பண்றாங்க, எடுத்து இவங்க பண்ணி குடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. அது இல்லாம பிளஸ் அடிஷனலா என்னன்னா, இன்டீரியர் வொர்க்ஸ் அண்ட் ரோட் ஃபர்னிச்சர்ஸ் இவங்க என்ன பண்றாங்க, பண்ணி குடுக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எம்இபி அதாவது என்னன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். ஓகேங்களா? இந்த கம்பெனில என்னன்னா, இவங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கன்சல்டிங் சர்வீசஸும் இவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவுல இவங்க 12 ஸ்டேட்ஸ்ல இவங்க என்ன பண்றாங்க, வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் படி என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட 23,209 லட்ச ரூபாய் அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இதுவரைக்கும் என்னன்னா 108 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க என்ன பண்றாங்க, வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம என்ன இவங்களுடைய பிசினஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ஐபிஓ ரிலேட்டடான டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா ஓப்பன் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 பெர் ஷேர்லயும், இஷ்யூ பிரைஸ் பேண்ட் லோயர் பிரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 76யும், ஹையர் பிரைஸ் பேண்ட் ரூ. 80 வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஒரு லாட் சைஸ்க்கு 1600 ஷேர்ஸும் ஃப்ரெஷ் கேபிட்டலா இவங்க வராங்க. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 41 கோடியே 80 லட்சம் ரூபாயும், அதுல பார்த்தீங்கன்னா 2 கோடி என்னன்னா ரிசர்வ் ஃபார் மார்க்கெட் மேக்கருக்கும், எம்ப்ளாயீஸ்க்கு 79 லட்சம். அந்த அளவுக்கு என்னன்னா எம்ப்ளாயீஸும் குடுக்குறாங்க. பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா 38 கோடியே 86 லட்சம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வேல்யூடான ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இவங்க குடுக்குறாங்க. என்எஸ்சில இவங்க லிஸ்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த ஐபிஓ என்னன்னா, எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ குளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு, மண்டே அன்னைக்கு இதோட அலாட்மென்ட் நைட் அப்புறம் நமக்கு தெரிய வரும். நமக்கு என்னன்னா அலாட்மென்ட் நடந்தது அப்படின்னா, நம்ம டிமேட் அக்கவுண்ட்க்கு செப்டம்பர் 2ஆம் தேதியும், அலாட்மென்ட் நடக்கல அப்படின்னா, ரீஃபண்ட் என்னன்னா அன்னைக்கு வந்துரும். ஒரு சில பேர் என்னன்னா, ரீஃபண்ட் பத்தின மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதாவது என்னன்னா, ரீஃபண்ட் ஒரு சில பேங்க்ஸ் செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கே குடுத்துடுறாங்க. பட் ஒரு சில பேங்க்ஸ் 1 ஆர் 2 டேஸ் எடுத்துட்டு தான் ரீஃபண்ட் குடுக்குறாங்க. நீங்க பயப்படாதீங்க. பட் கண்டிப்பா என்னன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் நடந்துரும் அது. உங்க லிஸ்டிங் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். நமக்கு லிஸ்டிங் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்ல இவங்க இந்த கம்பெனி லிஸ்டிங் அன்னைக்கு வந்துருவாங்க. யுபிஐ மேண்டேட் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நம்ம அப்ளிகேஷன் இந்த 3 நாள்ல போட்டிருந்தாலும், 5 மணிக்குள்ள நம்ம யுபிஐ மேண்டேட் கம்பல்சரி நம்ம பண்ணணும். அப்பதான் நமக்கு என்னன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. சரி, ஓகே. நான் ரீட்டெயில் கேட்டகரி பண்ண போறேன். ரீட்டெயில் கேட்டகரில மினிமமா எவ்வளோ லாட் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்தவரையில 2 லாட் நீங்க பண்ண முடியும். அதிகபட்சமா உங்களால 2 லாட் தான் பண்ண முடியும். ஸோ 1 லாட் பார்க்கும்போது 1600 ஷேர். 2 லாட் பார்க்கும்போது 3200 ஷேர். மினிமமா உங்களுக்கு ரூ. 2,56,000 என்னன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸ்மால் சென்னை கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 3 லாட்ல இருந்து 7 லாட் வரைக்கும், பிக் சென்னை கேட்டகரி 8 லாட் வரைக்கும் உங்களால அப்ளிகேஷன் பண்ண முடியும். நீங்க எந்த கேட்டகரியில என்னன்னா நீங்க பண்ண போறீங்க அப்படின்றத ஜஸ்ட்
ஸோ மார்க்கெட் மேக்கர் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% அளவு ஷேர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதாவது டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 41 கோடி அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த 41 கோடி வேல்யூ உள்ளதான எத்தனை பெர்சன்டேஜ் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கியூபிக் கேட்டகரி தான் இங்க வந்து மேஜரா பிரிச்சிருக்காங்க. 47% ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூஐபி கேட்டகரிக்கும், என்ஐ கேட்டகரிக்கு 14%ம், ரீட்டெயில் கேட்டகரிக்கு 33%. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கேட்டகரியில தான் இருக்காங்க. ஸோ 33% அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்டெயில் கேட்டகரிக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல டிபிஇ அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதாவது என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49%, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட் 26%, டெட் பை ஈக்விட்டி 1.29 அப்படின்றத சொல்றாங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 39%, புராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 10%, எபிட்டா மார்ஜின் 16%, பிரைஸ் டு புக் வேல்யூ 4.55 அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து டெட் பை ஈக்விட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேல அப்படின்னு இருக்குது. ஏன்னா 1க்கு மேல இருந்தா கொஞ்சம் கடன்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மத்தபடி இவங்களுடைய மத்த எல்லா கிபியுமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2025 படி இவங்களுடைய அசெட் வேல்யூ 79 கோடி அளவுக்கு இவங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதாவது 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் என்ன பண்றாங்க ப்ராஃபிட் வந்துட்டு இந்த இயர்ல வந்து என்னன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிட்டா நெட்வொர்த் எல்லாமே என்னன்னா இவங்க கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப வந்து என்னன்னா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இபிஎஸ் வேல்யூ அண்ட் பிஇ வேல்யூ. ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.79ல இருந்து 4.94 கன்வெர்ட் ஆகுது. பட் பிஇ வேல்யூ வந்து பாருங்க 11ல இருந்து 16 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலா வந்து என்னன்னா பிஇ ரேஷியோ பிரைஸ் பெர் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ அப்படி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு கீழ இருந்தாலே என்னன்னா நல்ல வேல்யூவேஷன்ல அதாவது என்னன்னா இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் குடுக்க போற அந்த பிரைஸ் பேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இவங்க ஒரு 20 கீழ தான் இருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் தான் இவங்க வந்துட்டு வராங்க. சரி ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக நான் பண்ண போறேன் அப்டின்னா, ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆனா இந்த ஐபிஓட அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து என்னன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது 50% வந்து பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க மினிமமா நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,56,000 உங்களுக்கு வந்து என்னன்னா தேவைப்படும். ஸோ ஒரு லாட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கூட வந்து என்னன்னா, ஸோ ரூ. 1,28,000 அந்த அப்ளிகேஷன் வந்ததுனால உங்களுக்கு வந்து சப்போஸ் லாட்டுக்கு வந்து கிடைச்சிருந்தாலும் 50% அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60,000லேருந்து 65,000 வரதுக்கான மினிமம் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில இருக்கு. மேபி கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, டே பை டே வந்து என்னன்னா இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சிச்சுவேஷன். இந்த கம்பெனி சிச்சுவேஷனுக்காக வந்து என்னன்னா இருக்கும். ஸோ நம்ம மினிமம் ஒரு 40% எடுத்துட்டா கூட என்னன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். பட் ஒரு ஓவர் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு என்னன்னா நெறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து என்னன்னா 3 டே அன்னைக்கு நான் வந்து நான் அப்ளிகேஷன் வந்து பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படின்றத என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த விதமான சினாரியோல வந்து நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட கன்டென்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும்